Hi guys, welcome back to another ISL video. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி வில் சைன் டேனியல் சிமாச்சுக்குவா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி வில் சைன் விபின் மோகனா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி வில் சைன் டேனியல் சிமாச்சுக்குவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா டேனியல் சிமாச்சுக்குவா செட் டு சைன்னு நம்மளோட கேள்னவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டேனியல் சிமாச்சுக்குவு சென்னை எஃப்சியோட டேர்ம்ஸ் அக்ரீட்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் கிளப்ஸ் டேனியல் சிமாச்சுக்குக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாலும் நம்ம சென்னை எஃப்சியோட தான் ஒரு டேர்ம்ஸ் அக்ரீட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் ஓவன் காயில் தான் ஒரு மேஜர் ரீசன்னும் கேள்னவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம சென்னை எஃப்சி மோஸ்ட்டாக டேனியல் சிமாச்சுக்குவை அடுத்த சீசனுக்கு சைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா கேள்னோ ஓரளவுக்கு ட்ரஸ்டபிளான சோர்ஸுங்க. ஸோ யாருப்பா இந்த டேனியல் சிமாச்சுக்கு அப்படின்னு பார்த்துருவோமே, இவரோட ஏஜ் 33ங்க. இவரோட பொசிஷன் சென்டர் ஃபார்வர்டு, இவரோட அதர் பொசிஷன் ரைட் விங்கருங்க. இவரால் லெஃப்ட் விங்கர்லேயே ஆட முடியும். இவரோட கரண்ட் கிளப் ஜம்ஷத்பூர் எஃப்சி. இவரோட கான்ட்ராக்ட் எப்பப்பா முடியுது ஜம்ஷத்பூர் எஃப்சியோடன்னு கேட்டிங்கன்னா May 31, 2024 முடியுது. ISL சீசன் 10ல் இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போமே. 20 மேட்சஸ் ஆடி இருக்காருங்க. அதில் 6 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அசிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்ட்டு. டேனியல் சிமாச்சுக்குவும் இந்த ISL சீசன் 10ல் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஓவன் காயில் கீழேயுமே டேனியல் சிமாச்சுக்கு ஆடி இருக்காரு. 11 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கு கீழே 7 கோல் ஸ்கோர் பண்ணி ஒரு அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஓவன் காயிலுக்கும் டேனியல் சிமாச்சுக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருந்திருக்கு. ஏன்னா டேனியல் சிமாச்சுக்கு மற்ற கோச்சஸோட ஓவன் காயில் கீழே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சென்னை எஃப்சி டேனியல் சிமாச்சுக்குவை சைன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நம்ம சென்னை எஃப்சி டேனியல் சிமாச்சுக்குவை சைன் பண்ணலாங்க. அவர் ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லலாம். ISL சீசன் 10ல் நல்லா பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட ஏகப்பட்ட ISL எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஓவன் காயில் கீழேயுமே டேனியல் சிமாச்சுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா டேனியல் சிமாச்சுக்குவை சைன் பண்ணால் இது நமக்கு ஒரு தரமான சைனிங்காகவே இருக்கும் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சென்னை எஃப்சி இது மாதிரியான சென்டர் ஃபார்வர்ட் சைன் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ISL ஓரளவுக்கு ப்ரூவன் சென்டர் ஃபார்வர்ட்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பிளேயர் தான் டேனியல் சிமாச்சுக்கு. ஸோ அதனால நம்ம சென்னை எஃப்சி இவரை சைன் பண்ணால் இது நமக்கு ஒரு நல்ல சைனிங்காக அமையும். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேனியல் சிமாச்சுக்குவை நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணலாமா, சைன் பண்ணால் இது சென்னை எஃப்சிக்கு ஒரு தரமான சைனிங்கா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி சைன் விபின் மோகனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் டு சைன் விபின் மோகனுங்க அப்படின்னு 90R ஃபுட்பால் இந்தியா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யாருப்பா இந்த விபின் மோகன் அப்படின்னு பார்த்துருவோமே, இவரோட ஏஜ் 21ங்க. இவரோட பொசிஷன் சென்டர் மிட்ஃபீல்ட், இவரோட அதர் பொசிஷன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டுங்க. இவரோட கரண்ட் கிளப் பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி. இவரோட கான்ட்ராக்ட் எப்பப்பா கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியோட முடியுதுன்னு கேட்டிங்கன்னா May 31, 2024 முடியுதுங்க. இவரை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க சைன் பண்ண. பட் மேபி இவரை சைன் பண்ணலாம், மேபி இது ரூமராக கூட போகலாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விபின் மோகன் நல்ல பிளேயரான்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு நல்ல பிளேயர். டொமஸ்டிக்கில் இவருக்கு நல்ல பேர் இருந்துச்சு. கேரளா பிளாஸ்டர்ஸ் இவரை எடுத்தாங்க. கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சிலையுமே இவர் நல்ல ஸ்பார்க்கை காட்டினார். பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லலாம். பட் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி இவர் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. இவரை நல்லா க்ரூம் பண்ணி கொண்டு வந்தால் கூட ஒரு நல்ல பிளேயராக இருக்கலாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி விபின் மோகனை சைன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சைன் பண்ணலாம். ISL சீசன் 10ல் ஒரு பெரிய இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அங்கங்கே மிட்ஃபீல்டில் ஒரு அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி. பட் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடியான பேஸ் இருக்குங்க. அதே போல் இவர் நல்ல ட்ரிபிளிங்கும் பண்ணுறாரு. அதே போல் இவரால் கவுண்டர் அட்டாக்ல இவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர் தான் விபின் மோகன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி விபின் மோகனை சைன் பண்ணால் அவங்களுக்கு ஒரு நல்ல சைனிங்காக அமையலாம். ஏன்னா இவரை க்ரூம் பண்ணி கொண்டு வந்தால் இவர் ஒரு நல்ல பிளேயராகவே வரலாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி இவரை சைன் பண்ணுறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி இவரை சைன் பண்ணுமா விபின் மோகனா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி நம்ம டேனியல் சிமாச்சுக்குவை சைன் பண்ணுமா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.